மேரேஜ் பண்ணிட்டு மண்டபம் பார்க்க வந்திருக்கோம். நம்ம புது வீட்டு பக்கத்தாலேயே இருக்கிற மண்டபம். தம்பி சால் பிடிச்சா நான் பிடிக்கல. சரி நான் பிடிச்சி பாக்குறேன். ஓடுது ஓடுது ஓடுது. செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. வச்சு சல்லுன்னு போது நல்லா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீட்டில் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊருக்கு போயிருந்தோம். எங்க மருமகன் அண்ணனுக்கு நிச்சயம்னு கிளம்பிட்டோம். அதான் சரி திங்கக்கிழமை இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறனால கறி எடுக்க முடியல. சரி நீங்க புதன்கிழமை என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன். சரி முட்டை குழம்பாச்சும் வைக்கலாம் அப்படின்னு தீபம் சாம கறி எடுனா டைம் வேறு பத்தாவது கறி எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு. சரி முட்டையை போட்டு குழம்பு வைக்கலான்னு இன்னைக்கு முட்டை குழம்பு தான் நான் வைக்க போறேன். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். இந்த குழம்பு நீங்களே எப்படின்னு பார்த்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செமையா சூப்பராக இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ள வாங்க பார்க்கலாம். அது முட்டை குழம்புக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு முட்டை தான் நமக்கு தேவை. முட்டை ஒரு 5 முட்டை வாங்கி வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு 1/2 மூட்டை இருக்குது. சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் மட்டும் ஒழிச்சு வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 4 தக்காளி 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டு. இப்போ இதுதான் தேவை. இதுக்கு மிளகா தூள் தேவை. இதை வந்து நான் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு ஆட்ட போகிறேன். இதை முன்ன நான் போட்டு வணக்கிட்டு அப்புறம் என்னென்ன போடுறேன் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கிறது. வெங்காயம் தக்காளி பூண்டு வணக்கி இது அப்படி நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்குள்ள அந்த பூண்டை போட்டுக்கணும். முடிச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். நல்லா செவக்க வணக்கி எடுத்துக்கிட்டு இது கூட மறுபடியும் போட்டு ஆட்ட போகிறேன். பாருங்க நல்லா வணங்கிருச்சு. இது கூட வந்து மிளகாத்தூள் போட்டு ஒரு பேட்டி அடுப்பு அமைச்சிடலாம். மிளகா பார்த்து பாருங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் வாசத்துக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன். அவ்வளோதாங்க. நான் ஒரு பேட்டி அடுப்பு அமைச்சிக்கணும். இந்த சூட்லேயே நம்ம பேட்டிட்டு நம்ம ஆட்டினோம்னா நல்லா இருக்குது. பச்சை வாசம் அடிக்காத மிளகாத்தூள். அதுக்கோசரம் தான் நம்ம சூட்டில் நம்ம இது பண்ணிக்கிறது. நான் அடுப்பி அமைச்சிட்டு வெளியே வச்சு ஒரு பேட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க. ஃபேன் கத்தில் ஆற வச்சு நம்ம தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கிறது தான் வேலை. கொஞ்சம் ஆற வச்சிடறேன் நான். ஆமாம், இந்த சிங்கப்பூர் அக்கா வந்துட்டு கத்தி சாணம் பிடிக்கிற மிஷின் கொடுத்தாங்களே, அதை யூஸ் பண்ணி பார்த்தியா? நீ தான் யூஸ் பண்ண சூப்பரா இருக்குது. இது இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒருக்கா யூஸ் பண்ணி காமிப்போம். சரி செம்மையா இருக்கு. நல்லா இருக்குது. அவன் இந்த கத்தி ரெண்டாய் பிடிச்சேன். அந்த கத்தி சாணம் பிடிக்கவே இல்லை. அப்புறம் என்ன சாணம் பிடிச்சா? பெரிய கத்தியா? நான் இதுக்கு நீ சாணம் பிடிச்சி வச்சிருப்பியா? இன்னொருக்கா சாணம் பிடிக்கும். சரி சரி இதை பிடிச்சி கூட இந்த கத்தி பெரிய கத்தி எடுத்துக்கலாமே. சரி வந்துட்டு இதுதான் அந்த மிஷினு. இது வந்து பிளக் அண்ட் பிளே மாதிரி தான். இது வந்து நம்ம சார்ஜர் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நம்ம பிளக் பண்ணிக்கணும். 2 சைடு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சைடு இந்த ஒரு சைடு. 2 சைட்லையுமே கொடுத்தோம்னா கரெக்டாக ஷார்ப் ஆயிரும். சார்ஜிங் பிளக்கில் வந்துட்டு நம்ம போட்டாச்சு. இங்கே வந்துட்டு இங்கேயே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இங்கே இருக்கிற மோட்டர் சுத்தம். தெரியுதுங்களா? இப்போ வந்து இதில் வச்சோம்னா இதாயிரும். ஆமாம், நீ வந்து சாணம் பிடிமா. சாணம் பிடிப்பேன். தம்பி சாணம் பிடிச்சா நான் பிடிக்கல. சரி நான் பிடிச்சி பார்க்குறேன். உங்களுக்கு சுவிட்ச் இங்கே இருக்குது. இது நம்ம போட்டுப்போம். ஓடுது ஓடுது ஓடுது. வெய்ய உள்ள கல்லு போற கல்லு மேல வையே. எந்த கல்லு மேல? நல்ல கல்லு சுத்துது பாரு, அது மேல வையே. எங்க மாமா? ரொம்ப அழுத்தாதமா நில்லுமா. சூப்பர் சூப்பர். ரொம்ப நீ அழுத்துற போட்டு. அத்தா அத்தா அத்தா. அலங்கா வச்சா போதும் மாட்டேது. லேசா நீ அத வை. அந்த சைடு ஃபர்ஸ்ட் சைடு வை. கரெக்டா நம்ம எந்த ஆங்கிள் வைக்கணும் முத கொண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அழகா ஸ்மூத்தாக கொண்டாந்தா மட்டும் போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் செய்யணும். அந்த சைடா? இந்த சைடு தான் வைக்கிறது வாய்ப்பு. இப்படி வைமா. ஓ இந்த பக்கம் வைக்கலாமா? சரி சரி. நல்ல ஐடியா. 2 பக்கம் வைக்கலாம். அதான் நாங்கள் எப்போதான் நான் அந்த சைடில் வைக்கிறதுன்னு நானே கவலையா இருந்தேன்.
ஸோ இந்த கத்தியில் வந்து இந்த இதெல்லாம் இருக்கும்ல ஸ்க்ராட்ச் இரும்பெல்லாம் இருக்கும்ல அதை துடைக்கிறதுக்கு அழுக்கு மாதிரி எவ்வளோ வருது, மைன்யூட்டான இரும்பெல்லாம் இருக்கும் ஏன்னா சாணம் பிடிச்சதுனால அதை துடைக்கிறதுக்கோசரம் இது. பரவாயில்லையே. சரி இப்போ அறுத்து பார்த்துருவோமா? அறுத்துற மாதிரி சூப்பர், நல்ல சார்பாக இருக்குது. இங்கே பாருங்க நம்ம அறுத்து பார்ப்போம். வச்சு சல்லுன்னு போது நல்லா இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குது. உங்களுக்கு சும்மா அறுக்குது, அதனால தான் வெங்காயம் சொல்லி விழிக்கல, கட் பண்ணி காட்ட தான் காட்டினேன். நல்லா கட் பண்ணுது. தேங்காய் பாருங்க, ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணியாச்சு. பாருங்க கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 கிராம் உள்ள வந்துச்சு, 1 கிராம் 2 கிராம் பாருங்க, கொஞ்சோண்டு போட்டுக்கல. கொத்தமல்லி 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள், தனியா தூள். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மஞ்சள் வாட்டி இந்த வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க கடலை தேங்காய் நம்ம நல்லா மஞ்சிருச்சு. இப்போ வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுக்கிறேன் நான். இப்போ அதையும் அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாம் அரைச்சி வச்சுட்டு முட்டை குழம்பு தேவையானது இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கஞ்சி கருவேப்பிலை மாதிரி போட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்க நல்லா கட் நம்ம நல்லா வதங்கிடுச்சு பொன்னேரமா. இப்போ அரைச்சி வச்ச மசாலா நம்ம அதில் ஊற்றி சேர்த்திக்குவோம். நல்லா கலக்கிவிட்டு அதை எடுத்து ஊற்றிக்கிறேன். சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குவோம். சூப்பராக நல்லா இருக்குது. நல்லா கொதிக்குது. கொதிச்ச வாட்டி முட்டையில வந்து உடச்சி தான் ஊற்ற போகிறேன், பச்சை முட்டையை தான். நல்லா கொதிச்ச வாட்டி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். முட்டை ஊற்றும் போது குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுன்னு பார்த்துக்கலாங்க. குழம்பு பாருங்க நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இது கூட வந்து முட்டை சேர்த்திக்குவோம். நல்லா கொதிச்சு நல்லா இந்த பச்சை வாசம் பூரா அடங்கிருச்சு. இப்போ நல்லா இருக்கு, வாசமே சூப்பராக இருக்குது. அப்படியே சும்மாவே சாப்பிடலாம். முட்டை ஊற்றாத கூட நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். அழுங்காத ஊற்றணும். இரு அழுங்காத ஊற்றணும். அப்போ தான் முட்டை வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் நமக்கு. இல்லை வந்து அதில் கரைஞ்சி கொலன்னு போயிடும். பாருங்க இப்போ அப்படியே ஊற்றிக்கணும். நம்ம அப்படியே மெதுவாக ஊற்றிக்கிட சரியாக போச்சு. அப்படியே பரவலாக அங்கங்கே ஊற்றிக்கலாம். ஒரே பக்கமாக ஊற்றினா ஒட்டுக்காக இருக்கும். அங்கங்கே பரவலாக அப்படியே ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு நேரமாக ஊற்றி அடுப்பு சன்னமாக சொன்னால் அப்படியே வெந்து மொட்லியாட்டு வெந்துருச்சுக்கும். ஊற்றியாச்சு. இதை அப்படியே வேகட்டும். அப்புறம் கூட காட்டுறேன். பாருங்க அப்படியே வெந்து பாருங்க அப்படியே மொட்லியாடி வெந்துருச்சு வருது. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஏன்னா உடனே கரண்டி விட்டோம்னா உடனே கரண்டி விட்டுறாதீங்க, கலைஞ்சி போயிடும். அதான் அப்படியே நம்ம உடச்சி ஊற்றி அடுப்பு பாருங்க சன்னமாக வச்சுட்டு மூடி வச்சோம்னா அப்படியே நமக்கு வெந்துடும். அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்துன்னா குழம்பு ரெடி. முட்டை குழம்பு ரெடி. வாங்க நம்மளாம் சேர்ந்து சாப்பிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்கலாம் சேர்ந்து சாப்பிடலாம். முட்டை பாருங்க நல்லா வெந்துருச்சு. அது முட்டை குழம்பு ரெடி. அழுங்காத அப்படியே கலரி விட்டு அடுப்பு அமைச்சிருவோம். முட்டை பாருங்க அப்படியே முழுசா நமக்கு அப்படியே இருக்குது. இப்படி அழுங்காத நம்ம வந்து உடச்சுட்டு வச்சுட்டோம்னா அப்படியே வெந்து இதாயிரும். வணக்கம். இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இல்ல டிப் டாப்பா ரெடியா நிக்கிறீங்க. ஆமா வெளிய கழி வச்சினா ஒரு பேக்கரா இருக்குது. எங்க வீட்ல விசேஷம், அடுத்த விசேஷம் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கு தான் சரி போய் மோதிரம் எடுத்துட்டு வராண்டு. மோதிரம் எடுத்துட்டு நாங்க போறோம். நானு தம்பி புவனேஷ் வந்துருக்கா. புவனேஷ் ரம்யா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போறோம். பகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளம்புறோம். வாங்க நீங்களும் வாங்க நம்ம சந்திப்போம். நானும் ரெடி, அம்மாவும் ரெடி. எங்க புவனேஷும் அண்ணி எங்க? அண்ணி வந்து அம்மா வீட்டில் இருக்காடியே. அங்கேயே ரெடியாக தான் அண்ணி இருக்காடியம்மா. புவனேஷ் போய் கூட்டிகிட்டு வந்து நான் அப்படியே 1:30 நீங்கள் கிளம்புன்னு சொல்லிட்டு கூட்டு எடுத்து போயிருக்கிறேன். இப்படி போனால் அவங்க அப்படியே வந்துடுவாங்க. ஆமாம், ஈரோட்டில் தான் எப்பயுமே எடுப்போம். ஸோ அதனால ஈரோட்டுக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டோம். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு 9 நாள் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அந்த கடை இனிமேல் லீவாக இருக்குது. அந்த கடையில் அதுக்கோசரம் சரி ஈரோடு போகலாட்டி இப்போ நாங்கள் ஈரோடு தான் போகிறோம். A few moments later. ஃபைனலாக மோதிரம் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு கப்புள் ரிங் தான் சூஸ் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் புது வீட்டு பக்கத்தாலேயே வந்துட்டு புதுசாக இப்போ ஒரு மண்டபம் கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மண்டபம் வந்து நமக்கு செட் ஆகுமா, நம்மளுடைய க்ரௌடுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கோசரம் நான், அம்மா, அண்ணி, அப்பா எல்லாருமே வந்து பார்த்தோம். உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. ஏன்னா புது மண்டபங்கிறதுனால அவ்வளோ புதுசாக நீட்டாக செமையாக இருந்தது. ஸோ நாம் பார்த்து நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சு. ஸோ இன்னும் பொண்ணு வீட்டு சைடில் பார்த்து அவங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக அதை நம்ம புக் பண்ணிடுவோம்.
டேட் என்னைக்கு, என்கேஜ்மெண்ட் என்னைக்கு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எல்லாருமே நீங்களும் வரணும்னு எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ டேட் எல்லாமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். தேங்க்யூ. மேரேஜுக்கு வந்துட்டு மண்டபம் பார்க்க வந்திருக்கோம். நம்ம புது வீட்டு பக்கத்தாலே இருக்கிற மண்டபம். ஸோ அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுக்கோசரம் பார்க்க வந்திருக்கோம். இங்கே எல்லாத்துக்குமே ஓகே தான். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பர் கறி குழம்போட மிச்சமா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்ணுங்க, அம்மா கைப்பது சர்வீஸ் பண்றீங்க. டாடா பாய், see you. வாங்க நம்ம வீட்டுல முட்டை குழம்பு சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்.